அந்த மிக அருமையான ஒரு பழமை வாய்ந்த கோவில். 4 யுகங்களிலும் அந்த ஸ்தல வரலாறு கொண்ட ஒரு மிக அருமையான பழமையான கோவிலில் அந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுண்டு, அதே மாதிரி நம்மளுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். ஒன்று வந்து கெப்பாபிலிட்டி, நம்ம அந்த அலைன் பண்ணி பண்ணுற விஷயம். மகாபிரிவா அனுகிரகத்தில் இந்த குரூப் மூலமாக இந்த மாதிரி கைங்கரியங்களை நாமளும் சேர்ந்துக்கலாம், நாமளும் பண்ணலாம். இது வரைக்கும் சேராத பேருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? அதுமே ஏன்னா அவர் பண்ணுறது அருள் தரும் மகாபிரிவா குரூப்புடைய கிரெடிபிலிட்டி, அருள் தரும் மகாபிரிவா குரூப்புடைய சின்சியாரிட்டி அண்ட் கமிட்மெண்ட் அண்ட் கெப்பாபிலிட்டி, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது அருள் தரும் மகாபிரிவா. பெரிவாசரணம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஸ்ரீகந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்கலஜனகः சங்கரோ தேவக தம் வந்தே குஞ்சரானனம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. விஸ்தாரஸ்தாவரஸ்தானுஃ பிரமாணம் பீஜமவ்யயம் அர்த்தோனர்த்தோ மகாகோஷோ மகாபோகோ மகாதனஹ. ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவா சரணம். அருள் தரும் மகாபிரிவா குரூப்பில் இருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஸ்ரீனிவாசன் விஜயலட்சுமி. அருள் தரும் மகாபிரிவா குரூப்புடைய கும்பாபிஷேக கைங்கரியங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் நம்ம குரூப் எல்லோரும் நாம் சேர்ந்து நீலாயதாட்சி காயாரோகணேஸ்வரர் நாகப்பட்டினம் கோவிலுடைய கும்பாபிஷேகம் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி எல்லோருடைய கண்ட்ரிபியூஷனோட சேர்ந்து மிக அருமையாக நடந்தது. அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கும் பொழுது இன்னொரு பாழடைஞ்ச கோவில் பக்கத்திலேயே இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டரில் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை போய் பார்த்து அங்கே இருக்கிற அந்த மிக அருமையான ஒரு பழமை வாய்ந்த கோவில், 4 யுகங்களிலும் அந்த ஸ்தல வரலாறு கொண்ட ஒரு மிக அருமையான பழமையான கோவிலில் அந்த கோவில் சைடில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாத ரங்கநாயகி கோயில் ரொம்ப இடிபாடுகள். அதாவது அந்த மாதிரி ஒரு இடிபாடுகளை வந்து பார்த்தா அவ்வளோ மனசு கஷ்டப்படுங்கிற மாதிரியான விஷயமா அந்த ரங்கநாயகி நின்றுருக்கிற கோலத்தில் இருக்கிற அந்த ரங்கநாயகி கால்களெல்லாம் கற்கள் அப்படியே கல் மேலேருந்து அந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்து அப்படி இருந்தது. அதே மாதிரி ஒரு வஸ்திரம், பெருமாளுக்கு ஒரு வஸ்திரம் கூட இல்லை. ஏன்னா வஸ்திரம் வந்து அங்கே போய் உள்ளே போய் சாத்துறா மாதிரியான விஷயம் இல்லை. அங்கே குருக்கள் இருக்கார், ஆனால் அவர் போய் சாத்துறா மாதிரியான இல்லை. அப்படி இருந்த ஒரு கண்டிஷன். அந்த பிக்சரை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அப்படி இருந்த ஒரு கண்டிஷனான அந்த கோவிலில் அங்கே இருந்த ஜனங்கள், அதாவது கிராம மக்கள்லாம் கேட்டுக்க எப்படியும் இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவா அனுகிரகத்தில் அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கப்பட்டு நம்ம அருள் தரும் மகாபிரிவா குரூப்பில் நீங்கள் எல்லோரும் கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த கும்பாபிஷேகம் அதே மாதிரி எப்படி அலைன் பண்ணி மற்ற குரூப்ஸோடு நம்ம பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணி மிக அருமையாக அந்த கும்பாபிஷேகம் இப்போ ரீசெண்டாக நடந்ததை நம்ம எல்லாம் பார்த்தோம். ஜூன் மாதம் 26ஆம் தேதி இந்த கும்பாபிஷேகம் மிக அருமையாக நடந்தது. இதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குது. இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் இது வந்து 2வது கும்பாபிஷேகம். போன வருஷம் பிப்ரவரி மாதம் காயாரோகணேஸ்வர் நீலாயதாட்சி அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தில் கொடிமரம் நம்ம குரூப் மூலமாக கைங்கரியம் அளிக்கப்பட்டு மிக அருமையாக நடந்தது. இப்போது ஜூன் மாதம் 26ஆம் தேதி சித்தாய்மூர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் மிக அருமையாக நடந்தது. இதில் இந்த கும்பாபிஷேகத்தில் நாம் அந்த கெப்பாபிலிட்டி அண்ட் அந்த விஷயங்களை நம்ம எப்படி அலைன் பண்ணி பண்ணணுங்கிற விஷயங்கள், எப்படி ஏற்பாடுகளை பண்ணணுங்கிற விஷயங்கள்,
அந்த விஷயங்கள்லாம் இந்த 2 கும்பாபிஷேகத்தில் மிக அருமையாக அந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுண்டு, அதே மாதிரி நம்மளுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். ஒன்று வந்து கெப்பாபிலிட்டி, நம்ம அந்த அலைன் பண்ணி பண்ணுற விஷயங்கள். இன்னொன்று வந்து கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். 2 கும்பாபிஷேகமுமே நாங்கள் 2 பேரும் வந்திருந்து, அது நம்மளுடைய சொந்த செலவுலேயே நாங்கள் வந்திருந்து அதை நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் முன்னிருந்து அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் அந்த குரூப்பில் இருக்கிற நம்மளோட கமிட்மெண்ட் எல்லாருக்கும் அதில் தெரியப்படுத்தி இன்னும் நிறைய பேர் அதில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது. ஒரு கும்பாபிஷேகம் ஒரு நல்ல விஷயங்கள் சத்காரியங்கள் அப்படின்னா எல்லாரும் கலந்துக்க நடக்க வேண்டிய விஷயங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காகவே இந்த ஒரு 2 கோவில் பண்ண உடனே இப்போ எல்லாருக்கும் இவாளுக்கு இந்த குரூப் மூலமாக மகாபிரிவா அனுகிரகத்தில் இந்த குரூப் மூலமாக இந்த மாதிரி கைங்கரியங்களை நாமளும் சேர்ந்துக்கலாம், நாமளும் பண்ணலாம். இது வரைக்கும் சேராத பேருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? ஏன்னா இந்த காலத்தில் முதல்ல இந்த ட்ரஸ்ட் அண்ட் அந்த இது இருக்குல்ல, ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது அண்ட் கிரெடிபிலிட்டி, ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அருள் திரு மகாபிரிவா மிக அனுகிரகம் பண்ணி நமக்கு அருள் திரு மகாபிரிவா குரூப்புக்கு கொடுத்துருக்கா. இப்போ இந்த சித்தாய்மூருடைய கோவில் கும்பாபிஷேகம் எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். பெரியவா சரணம். 24ஆம் தேதி, அதாவது ஜூன் 24ஆம் தேதி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே சித்தாய்மூருக்கு போனோம். அதாவது ஃபஸ்ட்டு திருவாரூருக்கு போனோம். திருவாரூர்லேருந்து தான் வந்துட்டு நமக்கு ஈஸி ஆக்சசபிள் அப்படிங்கிறதுக்காக டு ரீச் இதுக்கு சித்தாய்மூருங்கிறதுனால நம்ம வந்துட்டு திருவாரூரில் ஸ்டே பண்ணோம் எல்லோரும். தென் திருவாரூர்லேருந்து இதுக்கு சித்தாய்மூருக்கு போனோம். அதே மாதிரி அந்த ரூட்டும் சொல்லிடலாம் எல்லாருக்கும். ஸோ தட் இந்த எங்களோட வந்து ஒரு 5-6 ஃபேமிலி நம்ம அருள் திரு மகாபிரிவா குரூப்லேருந்து வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர். இப்போ வந்து மற்ற பேரும் வராத பேருக்கும் அந்த பக்கம் போகும்போது பார்க்குறதுக்கு திருவாரூர்லேருந்து திருக்குவளை போகிற ரோட்டில் மன்னார்குடியை தாண்டின உடனே ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டின உடனே ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது. அதில் வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு கிராமத்தில் சித்தாய்மூர் அப்படிங்கிறது இருக்குது. அது கூகுள் மேப்பில் போட்டாலே அழகாக காமிக்கிறது. சித்தாய்மூர் டெம்பிள் அப்படின்னு போட்டாலே தெரியறது. அந்த பக்கம் போகிற பேர்லாம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரணும். ஸோ சித்தாய்மூர் நம்ம வந்துட்டு திருவாரூரில் தங்கிட்டு அன்றைக்கி 24th சாயங்காலமே நம்ம சித்தாய்மூர் கோயிலுக்கு போனோம். அங்கே வந்துட்டு பூஜை யாகசாலை பூஜை நடந்து, அதே மாதிரி கடம்லாம் வச்சு யாகசாலை பூஜை, அப்புறம் வந்து தம்பதி பூஜை இதெல்லாம் நடந்து, அப்புறம் சங்கல்பம் பண்ணி 24ஆம் தேதி சாயங்காலம் அந்த பூஜைகள்லாம் நடந்தது. அங்கே போய் சுவாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் பக்கத்தில். அதுக்கு அடுத்தது 25ஆம் தேதி வந்து காலம்புரை வந்து திருவாரூர் கோயில் தரிசனம் பார்த்துட்டு காயாரோகணேஸ்வரர் நாகப்பட்டினத்தில் போன வருஷம் சமேத காயாரோகணேஸ்வரர் கோயில் போன தடவை கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா? ஸோ அந்த கோயிலுக்கு போனோம். அங்கே கண்கொள்ளா காட்சி அபிஷேகம் 2 பேருக்கும், அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அபிஷேகம் நடந்தது. அது ரொம்ப ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பார்க்குறதுக்கு 1000 கண்கள் வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. நீலாயுதாட்சி என்ன அழகப்பா, அப்படியே கண்லேயே நிற்கிறது. அதை எல்லாம் போய் தரிசனம் கண்டிப்பாக பண்ணோம். அவ்வளோ அருமையான ஒரு அழகுன்னா அதுதான். அப்படி ஒரு அம்பாளுடைய அழகு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த தரிசனம். நீலாயுதாட்சி சிவன் கோயிலில் அந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் வந்து ஒரு 4-4:30-5 மணிக்கு வந்து சித்தாய்மூருக்கு வந்தோம். கும்பாபிஷேகம் பண்ணும்போது மருது சாத்துவா, அதாவது அந்த விக்கிரகத்துக்கு கீழே வந்து அதை அந்த பீடத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மருந்து சாத்துவா. அதற்குண்டான மருந்தை வந்து இடித்து அதுக்கு சில விஷயங்கள்லாம் கலந்து அந்த மூலிகையெல்லாம் கலந்து இடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து ஒரு உரலில் போட்டு நாங்கள் எல்லாருமே இடித்து, நம்ம குரூப்பில் வந்து வேறு எல்லாரும் அதை இடித்து அந்த மருந்தை வந்து தயார் பண்ணி அந்த மருந்தை எடுத்து சாத்துறது அப்படிங்கிறது அன்றைக்கி சாயங்காலம் நடக்கிற ஃபங்க்ஷன். அங்கே அதுக்கு போயிட்டு அந்த மருந்து சாத்தும் பொழுது இந்த வைரம், வைடூரியம், அப்புறம் பலவிதமான மணிகள், இதோடு சேர்த்து யந்திரம், அதாவது அந்த இதில் யாகசாலையில் வச்சு பூஜை பண்ண அந்த யந்திரம், இதெல்லாம் நாமளே அழகாக அந்த இதில் பீடத்தில் வச்சு மருந்து சாத்துறதுக்கு உண்டான அனுகிரகம் கிடச்சிது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை. அதாவது கோவில் கும்பாபிஷேகம் காலம்புற போனோம், அந்த தீர்த்தத்தை வந்து புரோஷனம் பண்ணிட்டோம் வந்தோன்னு இல்லாமல் நாள் போய் அந்த விக்கிரகத்தெல்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணும்பொழுது அந்த மருந்தை சாத்திர அதுலேயும் நாம் சேர்ந்து நாமே அதை பண்ணக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய விஷயங்களும் நம்ம குரூப்பில் வந்து எல்லாருக்கும் கிடச்சிது. அது மிக அருமையாக இருந்தது. அது
ஆமாம், ஆக்சுவலி அன்றைக்கி 25th வந்தா ஒரு ஃபேமிலி, அவளும் டைரெக்டாக நம்ம அங்கே வர சொன்னோம். ஸோ அவளுக்கும் அந்த அனுகிரகம் பெரிவா கொடுத்துருந்தா. ஸோ அந்த மணியெல்லாம் அவளும் வந்துட்டு அங்கே அங்கே திருமேனியில் சுவாமியோட திருமேனியிலையும் தாயாரோட திருமணியிலும் இவருடைய பகவானுடைய ரங்கநாதரோட திருமணியிலையும் சாத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது நடந்தது. அது முடிஞ்ச உடனே அன்னைக்கு தம்பதி பூஜை நடந்தது. அதுக்கு முன்ன ரொம்ப விசேஷமான ஒன்று என்ன அப்படின்னா, அதாவது மகாலட்சுமியை வந்து வழக்கில் வந்து அவாகனம் பண்ணி அதுக்கு உண்டான பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த பாக்கியம் நமக்கு கிடச்சிது. அந்த தீபாரதனெல்லாம் காமிச்சு சாஸ்திரி பட்டாச்சாரியாலாம் வந்து மந்திரம் சொல்ல நம்ம சங்கல்பம் எடுத்துட்டு அந்த பூஜை பண்ணி அந்த மகாலட்சுமியை வந்து ஆவாகனம் பண்ண அந்த வழக்கை அங்கேருந்து எடுத்துட்டு போய் அது ரங்கநாதர் சன்னதியில் அங்கே உள்ளே வச்சு அது அந்த மகாலட்சுமியை வந்து அந்த ஆவாகனம் பண்ணது வந்து தூக்கிட்டு போய் அந்த ரங்கநாதர் அந்த சன்னதியில் வைக்கும்போது அவ்வளோ இதாக இருந்தது. அவ்வளோ மிகப்பெரிய பாக்கியம் அது. அதை அங்கே கொண்டு போய் வச்சு திருப்தியாக இருந்தது அது பண்ணும்போதே. அது 25th அன்னைக்கு அது நடந்தது. அது அன்றைக்கி சாயங்காலம் வந்து அதுக்கப்புறம் வந்து யாகசாலை பூஜையெல்லாம் பார்த்துட்டு யாகசாலையில் அதே மாதிரி பூர்ணாகதி ஆச்சு. அதெல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு சங்கல்பம்லாம் பண்ணிட்டு அதுக்கு மறுநாள் காலம்பரை கும்பாபிஷேகம், அதாவது 26ஆம் தேதி காலம்பரை சீக்கிரமாக 5:30 மணிக்கே இருந்து அங்கே போயிட்டு ஒரு 6 மணிக்கெலாம் கோவிலுக்கு போய் 6 மணிக்கு 6:15 கடம் புறப்பட்டோம் அப்படின்னா 6 மணிக்கெலாம் கோவிலுக்கு போயிட்டு அந்த கட புறப்பாடுலேருந்து யாகசாலை பூஜை பூர்ணாகதி அப்புறம் கடம் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து அந்த கடத்தோட அந்த கோபுரத்து மேலே ஏறி அந்த கும்பாபிஷேகத்தை பக்கத்துலேயே இருந்து, அதாவது அந்த கோபுரத்து மேலே இருந்து நம்ம பார்க்குற மாதிரி அதே மாதிரி எக்கச்சக்க கூட்டம். முத நாளும் சரி மறுநாளும் சரி கிராமத்து ஜனங்கள்லாம் அவ்வளோ பேர் வந்திருந்தா. நம்ம குரூப்லேருந்து இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலாம். அவ்வளோ ஜனங்கள் கிராமத்து ஜனங்கள்லாம் அவ்வளோ ஆசைப்பட்டு நம்ம ஊர் கும்பாபிஷேகம் நடக்கிறது ரொம்ப, அதாவது 54 வருஷமாக கும்பாபிஷேகம் நடக்காத ஒரு கோயில். அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் கழித்து ரொம்ப அழகாக நடக்கிறது, எங்கெங்கிருந்தோ வந்து இதெல்லாம் பண்ணி கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு நம்ம கோவில்னு சொல்லிட்டு அவ்வளோ கிராமத்து ஜனங்கள் வந்திருந்தா. ஆசை, அதாவது நம்ம கோவில் கும்பாபிஷேகம் ஒரு திருவிழா மாதிரி அங்கே அந்த ஏரியாவே அப்படி இருந்தது. ஏன்னா சுற்றி வந்து கிராமம்தான். சுற்றி கிராமம்னா கிராமம்னு சொல்கிறத விட அந்த கோவிலை சுற்றி நிறைய வயல்வெளிகள் தான். வீடுகள்ங்கிறது ஒரு 2 தெரு 3 தெரு இருக்குது, அவ்வளோதான். ஒரு அக்ரஹார தெரு 2-3 தெரு இருக்குது, அவ்வளோதான். மற்ற கிராமம்லாம் சுற்றி அங்கங்கே கிராமமாக இருக்குது. அங்கேருந்தெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்துலாம் எல்லாம் வந்திருந்தா. மறுநாள் காலம்புற கும்பாபிஷேகம் 6:15 மணிக்கு ஆரம்பித்து கடப்புறப்பாடோடு சேர்ந்து முதல்ல வந்து ரங்கநாதர் சமேத ரங்கநாயகி சமேத ரங்கநாதருடைய அந்த கும்பாபிஷேகம் நடந்தது. அதே மாதிரி கீழே வந்து இந்த சம்பரோஷனம் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் பக்கத்தில் இருந்தே ரங்கநாதரையும் சரி தாயாரையும் சரி அவ்வளோ அழகாக பார்க்க முடிஞ்சது. அதுக்கடுத்தது சிவன் கோவில் கும்பாபிஷேகம், அதே மாதிரி பொன்வைத்தநாதர், அதாவது 2 யாகசாலை. இப்போ பெருமாளுக்கு தனி சிவனுக்கு தனியாக அங்கே இருந்தது. அங்கே வந்து அகிலாண்டேஸ்வரி சமேத பொன்வைத்தநாதர் அவருடைய அந்த கும்பாபிஷேகம் மிக அருமையாக அதுவும் நடந்தது. அதுவும் கோபுரத்து மேலே ஏறி அந்த கும்பாபிஷேகத்தை எல்லோரும் பக்கத்தில் இருந்தே பார்த்து, அதே மாதிரி கீழே வந்து அந்த சம்பரோக்ஷணம் அந்த விக்கிரகமுக்கு பண்ணும்பொழுது பக்கத்திலேயே இருந்து அதையும் பார்த்து, அப்புறம் அலங்காரங்கள் அப்புறம் பூஜைகள் இதெல்லாம் பார்த்து, இது மட்டும் இல்லாமல் டபுள் போனஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம். அதில் திருக்கல்யாணம் பார்த்தா அந்த திருக்கல்யாணமும் அந்த அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் அதே மாதிரி ரங்கநாதருக்கும் ரங்கநாயகிக்கும் ஒரே மேடையில். இது வந்து எங்கே அபூர்வம்னா அபூர்வத்தில் அபூர்வம். ஒரு கும்பாபிஷேகம் பார்க்கலாம், சில கோவிலில் கும்பாபிஷேகத்தோடு சேர்ந்து அன்றைக்கி சாயங்காலம் ஒரு கல்யாணம் பண்ணுறதையும் கூட பார்க்கலாம். ஆனால் அங்கே கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனேயே கல்யாணம். அது ஒரே மேடையில் ரங்கநாயகி சமேத ரங்கநாயகர், அதே மாதிரி அம்பாள் சமேத சிவனுடைய அந்த அந்த காட்சி, அந்த கல்யாண காட்சியும் பக்கத்துல இருந்தே பார்க்குற மாதிரி. அதே மாதிரி அந்த கல்யாணத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக விஜயலட்சுமிக்கும் அந்த இதில் வந்து ரங்கநாயகி அந்த கல்யாணத்தில் வந்து அந்த தாலி முடிகிற அந்த விஷயம்லாம் கூட கிடச்சிது. ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் தான் அது. அது வந்து அருள் திரு மகாபிரிவா கொடுத்த பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம குரூப்லேருந்து வந்த பேர்லாம் பக்கத்தில் நின்று அந்த கல்யாணத்தை பார்க்குற மாதிரி ரொம்ப அந்த பிரசாதம்லாம் கல்யாணம் முடிஞ்சு பிரசாதம்லாம் கொடுத்தா அங்கே பக்கத்துலேயே அது ஒரு கல்யாணம், அதாவது ஒரு திருவிழாவும் கல்யாணமும் சேர்ந்து அப்படி இருக்கும். திருவிழான்னா ரொம்ப சந்தோஷம், அதோடு சேர்ந்து ஒரு கல்யாணம் அப்படின்னா அப்படி
அவ்வளோ அருமையாக இருந்தது. எல்லாரும் நம்ம குரூப்பில் வந்த பேர் எல்லோருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வந்து பக்கத்தில் எல்லா சுவாமி தரிசனம், கும்பாபிஷேக தரிசனம், அந்த மருந்து சாத்துறதுலேருந்து அதில் அவள் கலந்துக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம், அதே மாதிரி கல்யாண உற்சவத்தில் கலந்துக்கிற பாக்கியம், அதே மாதிரி அது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு சத்திரத்தில் வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தது. அங்கே போயிட்டு கல்யாண சாப்பாடு, அதாவது 3 வேளையுமே அங்கே வந்து சமையல்காரா வந்து அவள் குக் பண்ணி போடுற மாதிரி, நம்ம வந்து எதுவுமே வெளியில் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லாமல் அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் அமைச்சு மிக அருமையாக பெரியவா பண்ணி கொடுத்தா. ரொம்ப அருமையாக நடந்தது இந்த விஷயம். அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு சிவாச்சாரியார்கள், அப்புறம் இதில் பெருமாள் கோயிலுக்கு பட்டாச்சாரியார்கள், அவெல்லாம் ஒரு பெரிய பெரிய அதாவது நம்ம அந்த கும்பாபிஷேகம் பண்ணி வைக்க வந்திருந்த மாமா 175 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சிவாச்சாரியார், அப்படிப்பட்ட ஒரு பட்டாச்சாரியார், அவளுடைய தரிசனமே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவள் கையால் அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்கு உண்டான அனுகிரகங்கிறது மிகப்பெரிய விஷயம். இப்போ முக்கியமான விஷயம், இந்த கோவிலோடைய கும்பாபிஷேகத்தெல்லாம் பற்றி சொன்னோம். இந்த மாதிரி அது என்னன்னா, இப்போ கும்பாபிஷேகம் அப்படின்னு சித்தாய்மூர் கும்பாபிஷேகம், இந்த திருக்கல்யாணம் மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கும், அதாவது ரங்கநாதர் ரங்கநாய்க்கும் அண்டு அம்பாளுக்கும் சிவனுக்கும் சேர்ந்த அந்த அந்த திருக்கல்யாணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர, ஆனால் எப்படி நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, 2 நாள் முன்னாடியே போயிட்டு நம்ம மாட்டில் ஒரு கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும், 2 நாள் முன்னாடியே போயிட்டு அங்கெல்லாம் இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு திருக்கல்யாணம் முடிஞ்சு, கும்பாபிஷேகம் திருக்கல்யாணம் அப்படின்னு நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி திருக்கல்யாணம் முடிஞ்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நம்மாத்து கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நம்ம எல்லாருக்குமே வந்திருந்த அத்தனை பேருக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இப்போ இந்த 2 கும்பாபிஷேகத்தை பற்றி பார்த்தோம். எஸ்பெஷலி வந்து டீட்டெயிலாக பார்த்து, போன வாட்டி காயாரோகுணேஸ்வரர் கும்பாபிஷேகத்தை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து சித்தாய்மூரை பற்றி பார்த்தோம். இப்போது இந்த மாதிரி அந்த கோவிலில் கும்பாபிஷேகத்தை பற்றி அங்கே கலந்துக்கும் பொழுதே இன்னும் 2 கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு உண்டான ரெக்குவயர்மெண்ட் பக்கத்தில் இருந்த பேர் வந்து கொண்டு வந்து கொடுத்தா. இதுக்கு முன்னாடி போன வருஷம் முன்னாடி நம்ம அந்த ஃபோட்டோ காமிச்சோம் இல்லையா, அந்த கோவிலை விட இன்னும் ஏன்னா இப்போ லாஸ்ட் இயர் 1.5 இயர்ஸ் முன்னாடி அந்த சித்தாய்மூர் கோயில் பார்த்தபோது எப்படி இடிஞ்சிருந்ததோ, இப்போ போய் பார்க்கும்போது இன்னும் ஒரு சந்தோஷம்னா, நம்மளை விட வந்திருந்த ஒரு மாமா சொன்னார், இது வந்து ஒரு வீடு கட்டி அதை பார்க்குற மாதிரியும், ஒரு 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 குழந்தை பிறந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரியும் நம்ம எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னார். ஏன்னா இப்போ பார்த்தது ரங்கநாதர் ரங்கநாயகி கோயில். அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே, அதாவது சிவன், பொன்வைத்தநாதர், அம்பாள் இவளுடைய கோயில், அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற இந்த சிவன் கோவில், இந்த சிவன் கோயில் உள்ள இருக்கிற பெருமாள் கோவில். ஒரு சந்தோஷம்னா, நம்மளை விட வந்திருந்த ஒரு மாமா சொன்னார், இது வந்து ஒரு வீடு கட்டி அதை பார்க்குற மாதிரியும், ஒரு 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 குழந்தை பிறந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரியும் நம்ம எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னார். ஏன்னா எப்படிப்பட்ட இடிஞ்ச கண்டிஷனில் இருந்ததுங்கிறத நாமெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த கோவில் இருக்கிறத பார்த்தா அந்த கோவிலா அப்படிங்கிற மாதிரி பிரிவு அமைச்சு கொடுத்துருக்கா. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, ரங்கநாதனை பார்க்கும்போதே நமக்கு நல்லா புரியும், அவரு அழகா அந்த சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்துருக்காரு. இது எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. இது நமக்கு மட்டும்தான் இல்லை, அங்கே வந்தவா அத்தனை பேருக்குமே. முன்னாடி எப்படி இருந்தாரோ இப்போ வந்துட்டு அழகா சிரிச்சுட்டு எல்லாரும் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேலாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம், அவ்வளோ அழகா சிரிச்சுன்னு உட்காந்துருக்காரு. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, எங்கேயுமே சயன கோலத்துல தான் நம்ம வந்து ரங்கநாதரை பார்த்துருக்கோம். இங்க ரங்கநாதர் உட்கார்ந்த கோலத்துல இருக்கார். பூதேவி ஸ்ரீதேவியோட உட்கார்ந்த கோலத்தில் இருக்கிற ரங்கநாதர், இது இன்னொரு விசேஷம். அதே மாதிரி அவருடைய அந்த அபயஹஸ்தம் பார்த்தா ஒரு கையில் வா அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு கை வந்து அப்படி அனுகிரகம் பண்ணுற மாதிரியும், வந்து அனுகிரகத்தை வாங்கிக்கோங்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அபயஹஸ்தம் அவர் காமிச்சுட்டு இருக்கார். அது ரொம்ப அருமையாக இருந்தது. அதை வந்து பட்டாச்சாரியாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. அழகாக அந்த அந்த அபயஹஸ்தமே வந்து அந்த முத்திரையில் இருக்குது, வாங்கோ
அனுகிரகம் வாங்கிக்கோங்கோ அப்படிங்கிற அருமையான விஷயத்தை வந்து பட்டாச்சாரியால் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுவும் அருமையாக இருந்தது. இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. இப்போவே நம்ம பண்ணிட்டு இருக்கும்போதே, அந்த கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருந்து ஒருத்தர், அதாவது நாகூர்லேருந்து 20 கிலோமீட்டரில் ராமலிங்க சுவாமிகள்னு சொல்லிட்டு சிவனுடைய பெயர், அந்த அம்பாளுடைய பேரே தெரியாது. ஏன்னா அப்படி இடிஞ்ச கண்டிஷனில் இருக்கிற ஒரு கோயில், ரொம்ப பழமையான கோயில். அதாவது ஒரு கோவில் இருக்குது, அதில் அம்பாள் இருக்கா, அந்த அம்பாளோடைய பேரே தெரிலன்னா அது எவ்வளோ பழமையான கோயிலாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டின கோயிலாவோ இல்லை ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலாக இருந்தாலும் ஏதோ கல்வெட்டுலையோ ஏதோ ஒரு இடத்துல அந்த அம்மனுடைய பெயர் இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அந்த ஒரு ஊர்க்கார சொல்லுவா. ஆனால் அதையும் சொல்ல முடியாத அளவுக்குன்னா அவ்வளோ பழமையான கோவில். நாகூர்லேருந்து 20 கிலோமீட்டரில் இருக்கிற ராமலிங்க சுவாமி ஈஸ்வரர், ராமலிங்க ஈஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவிலில் ரொம்ப இடிஞ்ச கண்டிஷனில் அந்த கோவில் இருக்குது. சிவாலயம் அது இருக்குது. அதை வந்து எடுத்து பண்ணணும்னு அவ சொல்ல, அதுக்கு உண்டான வேலையும் நம்ம குரூப் மூலமாக ஆரம்பித்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை யாரோட அதை அலைன் ஆகணுமோ அலைன் ஆகி அந்த கும்பாபிஷேகமும் மகாபிரிவா, அருள்தர் மகாபிரிவா, பரிபூர்ண அருட்கடாட்சத்தோட பண்ணி கொடுக்கணும். இப்படி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொன்ன பிரகாரம் நம்ம குரூப்புடைய கெப்பாபிலிட்டி, அந்த விஷயங்களை வந்து நம்ம இந்த மூலமாக எல்லாருக்குமே வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி டெடிகேஷன், நம்மளுடைய அந்த அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே மாதிரி நம்மளுடைய சின்சியாரிட்டி, அதை எல்லோருக்கும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி அருள்தர் மகாபிரிவா பண்ணியிருக்கா. அது நம்மளுடைய கிரெடிபிலிட்டி, நம்மளுடைய சின்சியாரிட்டி, கமிட்மெண்ட்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே ஏன்னா அவர் பண்ணுறது. அருள்தர் மகாபிரிவா குரூப்புடைய கிரெடிபிலிட்டி, அருள்தர் மகாபிரிவா குரூப்புடைய சின்சியாரிட்டி அண்ட் கமிட்மெண்ட் அண்ட் கெப்பாபிலிட்டி, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது அருள்தர் மகாபிரிவா. அவர் பண்ணி காமிச்சிட்டார். இனிமேல் இதில் எல்லாரும் வந்து அலைநாய்க்கோங்கோ, இன்னும் நிறைய பேர் வந்து இதில் சேருங்கோ, நிறையா பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அவளோட முடிஞ்ச அளவுக்கு அந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு அந்த கண்ட்ரிபியூஷன்ஸை பண்ணி இதில் இந்த சத்காரியங்களில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத பெரிவா அந்த ஸ்டார்டிங்கை கொடுத்துட்டா, இனிமேல் அதில் எல்லோரும் நீங்கள் வந்து கலந்துப்பேல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறையா கும்பாபிஷேகங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அது அருள்தர் மகாபிரிவா குரூப் நம்மளோட சேர்ந்து இருக்கும்போது அது ஸ்மூத்தாக நடக்கும், சாதாரணமாக நடக்கும். நம்ம என்னென்னா நம்ம அதில் அலைனாக இருக்கணும், நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கணும், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லோரும் சேர்ந்து அதற்குண்டான கண்ட்ரிபியூஷன்ஸுக்கு அந்த அவளுடைய அந்த இன்வால்மெண்ட், அது ரொம்ப முக்கியம். இன்வால்மெண்ட்டுங்கிறது முக்கியம். என்னென்னா சிலர் கண்ட்ரிபியூட் பண்ணுவா, சிலர் நேரம் வருவா, சிலர் வந்து நேரம் மட்டும் வருவா, கண்ட்ரிபியூட் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் என்னென்னா ஈடுபடணும், அதுதான் முக்கியம். நாங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணாலும் நேரம் வரோம் அப்படின்னு அது சொன்னால் கூட ஓகே, கண்ட்ரிபியூட் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த விஷயங்கள் நிறைய தேவைப்படுறது. இதில் எல்லோரும் சேர்ந்து கலந்துட்டு இன்னும் ஏராளமான, அதாவது நிறைய கோயில்கள் இருக்குது, இந்த மாதிரி பண்ண வேண்டிய கோயில்கள் நிறையா இருக்குது. அதனால் நாம் எல்லாம் சேர்ந்து ஈடுபட்டு நிறைய கோயில்களுடைய கும்பாபிஷேகங்களை அருள்தர் மகாபிரிவா நம் குழு மூலமாக நாம் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த அனுகிரகத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள்தர் மகாபிரியவா சரணம். நமஸ்காரம். இப்போ பார்த்தது ரங்கநாதர் ரங்கநாயகி கோயில். அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே, அதாவது சிவன், உண்மைத்தநாதர், அம்பாள் இவருடைய கோயில், அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கிற இந்த சிவன் கோவில், இந்த சிவன் கோயில் உள்ள இருக்கிற பெருமாள் கோவில். Thank you.